இது எப்போ இந்த வெளியே வந்தவன் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட ஆள்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல அந்த அந்த வீடியோவில் ட்ரம்ப் வர்றாரு. ட்ரம்புடைய வீடியோலாம் அதில் இருக்குது. அந்த 2000 வீடியோவில் அந்த ட்ரம்ப் 92ல உள்ள தோற்றத்தோட ஒரு பெண்ணோட இருக்கிறது, பேசுறது, அது ஒரு அந்த சல்லாபம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் காட்டக்கூடிய வகையில் சில வீடியோக்களும் அதில் இருக்கிறது. அதே இல்ல அப்ப இல்ல அவங்க சல்லாபம் பண்றது இதெல்லாம் அந்த ஆண் பெண் இருவருடைய விருப்பத்துடன் இருந்தா இந்த கேஸே நிக்காது இல்ல. இப்ப ட்ரம்ப் வந்து சின்ன குழந்தைகளோட 13-14 வயது குழந்தைகளுடன் அந்த மாதிரி பேசுற மாதிரி ஓகே அதான் கேட்கிறேன். ஏன்னா பெண்களுடன் ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டு இருப்பதை வந்து நம்ம பெரிய குற்றமா எப்படி சொல்ல முடியும்? ஆமா, குறிப்பா அமெரிக்காவில் கிடையாது. அதாவது மைனர் தான் பிரச்சனை. மைனர்களை கடத்திக்கிட்டு போய் அதை விருந்தாளி ஆக்குனதுனாலதான் குற்றமே தவிர, இதுவே வந்து ஒரு 18 வயசுக்கு மேற்பட்டவர்களை செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த நாட்டு சட்டம் வந்து யாரையும் தண்டிக்காது. அவன் நெஞ்ச நிமித்து நான் தான் செஞ்சேன்னு சொல்லி அது பலாத்காரமா இருந்தா கேஸ், பெண்ணின் விருப்பம் இல்லாம பண்ணா பலாத்காரம். விருப்பத்தோட இருந்தா யார் மீதும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமா, அதுல என்னன்னு கேட்டா, இப்ப முதல்ல டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து வருவோம். இவர் இந்த பிரச்சனை வந்தவன இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு கேட்டா, நான் வந்து அந்த தீவுக்கு பயணம் போனதே இல்லை அப்படின்னு அவர் மறுத்தாரு. ஆனா மறுத்தவுடனே அந்த பயணம் செஞ்சதை உறுதிப்படுத்துற ஆவணங்கள் எடுத்துட்டாங்க. இவர் அந்த தீவுக்கு போனாரு என்கிற அந்த விமானத்தில் பயணித்து, விமானத்துல தனியார் விமானமா இருந்தாலும் அதுக்கெல்லாம் ரெக்கார்டு வச்சிருப்பாங்க. தனியார் விமானத்தை பிடிச்சிட்டு போனாலும் அந்த விமான நிறுவனம் யார் யார் போனா, எத்தனை மணிக்கு கிளம்புனுச்சுங்கிற ரெக்கார்டு இருக்கும். அந்த ரெக்கார்டை எடுத்து வந்து ட்ரம்ப் வந்து மறுத்தது பொய். இவர் அந்த வீடியோவும் அதுல இருக்கிறது. ரெண்டாவது நான் தீவுக்கு போகலன்னு வர சொன்னார். அதனால வந்து உண்மையாகி போச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நியூ ஜெர்சியில வச்சு ட்ரம்ப் ஒரு சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கிறது இந்த ட்ரம்ப் மேல. முந்தி ஒரு பாலியல் வழக்கு இருக்கிறது. அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ட்ரம்ப் ஒரு ஆளா இருக்கிறாரு. முக்கியமா அதுல உள்ள விஷயம்